எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாங்க. ஒரு கப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க காராமணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வர கலந்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்போ இது ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ஸ்லோ தீயிலே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. வேகட்டும். 5 நிமிஷமாக காய் வெந்துட்டுருக்குங்க. இப்போ தட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு காய். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். காயில் சேர்த்துருக்க தண்ணி நல்லா வற்றி வர அளவுக்கு இடையில கலந்து விட்டுக்கலாங்க. காயில் சேர்த்த தண்ணியெல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா வற்றி வந்துடுச்சு. இன்னமும் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், காராமணி காயிலிருந்து தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு காராமணி காய் ரெடி ஆயிடுச்சுங்க. சமையலில் காராமணி காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.